அனைவருக்கும் வணக்கம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது பாதம் 1, 2, 3 மற்றும் 4 உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்ற தீர்வு இந்த பதிவிலே சொல்ல போறோங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அதிபகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. உங்களுக்கு பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி கூட பேர் ஆகுங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதிங்க. இப்போ பொதுவாக பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லாங்க. உங்களோட ஒரே ஆசை என்னன்னா, உலகத்தில் இருக்க எல்லா வகையான சாப்பாடும் டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதான் உங்களுடைய ஒரே எய்முங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய விதமான உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான மரியாதை கொடுப்பீங்க. ப்ளஸ் அவங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா உங்கள் தாய் தந்தையரை பற்றி தப்பாக பேசினா கூட நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வச்சு வாங்கிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனதில் எப்பவுமே ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம எப்படியாவது அயல்நாட்டுக்கு போயிட்டு வந்துட மாட்டோமா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஜாலி ட்ரிப் மாதிரியாவது போயிட்டு வர மாட்டோமா அப்படின்னுட்டு இதில் ஒரு சிலருக்கு அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏழை எளிய மக்களை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரிங்க, அடுத்த நிமிஷம் மன உருகி அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் நினச்சதுக்கு தகுந்த மாதிரி உதவி கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குறதுல நீங்கள் நம்பர் 1ங்க. உங்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லாங்க. உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நிறைய பேர் ஏழையாக இருந்தவங்களாம் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் கூடயே வச்சு நல்லபடியாக பார்த்துப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் உணவு பிரியர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு அப்பப்போ சிறிது அளவில் பார்த்தீங்கன்னா உடல் நல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் தூங்கி ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போங்க, அல்லது ஜிம்முக்கு போங்க, அல்லது யோகா பண்ணுங்க, அல்லது ஜாக்கிங் பண்ணுங்க. இதனால எதுனா ஒன்று பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்தில் வர பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பரணி நட்சத்திரத்துக்கு பொதுவான பலன்கள் பார்த்தோங்க. இப்போ பரணி நட்சத்திரம் பாதம் 1 அதுக்குண்டான பலன்கள் பார்க்கலாங்க. உங்களுக்கு நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க. நீங்க ஒரு மாசத்துல முதல் பாதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லா வாழ்வீங்க. அதாவது 1லேருந்து 15க்குள்ள பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, நீங்கள் அந்த பிரச்சனைலாம் மறந்துட்டு பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்வீங்க. அதாவது உங்களோட ஒரு எய்ம் என்னென்னா, நம்ம பிறந்திருக்கிறது வாழ்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு ஒரு நல்ல மோட்டிவில் போயிட்டு நெகட்டிவ் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சமாளிச்சுட்டு நம்ம வாழணும், இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக வாழ்வீங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் பொய்யாவே இருந்தாலும் சரிங்க, மற்றவங்களை நம்ப வைக்கிறதுல உங்களை விட மிஞ்சினவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, அவங்க எதனா ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை இவங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படியாவது விஷயம் டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா ஒரு பொய்யான கருத்து சொன்னாலும் அது எல்லாருமே நம்பக்கூடிய அளவில் சொல்வீங்க. அதையும் கண்டிப்பாக எல்லாருமே நம்பி ஏற்றுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா உங்களை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்ரோஷம் அதிகங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு போர் புரியறதுக்கு உண்டான ஒரு சக்தி உள்ள ஒரு கிரகங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ நீங்கள் எந்த உதவி அவங்க கேட்டாங்க அப்படின்னாலும் அடுத்த நிமிஷம் யோசிக்காமல் எளிதளவில் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடன்பிறப்புகள், உங்கள் கூட பிறந்தவங்க அக்காவோ தங்கையோ அல்லது தம்பியோ அண்ணனோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே பாசம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே பாசம் காட்டுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கும் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில் ஓகே ஃபைன் நம்ம கூட பிறந்தவங்க தானே, பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை விட்டு கொடுக்குற அளவுக்கு கூட நீங்கள் அவ்வளோ தன்மை வாய்ந்தவங்க.
முக்கியமாக நீங்கள் வந்து தேசப்பற்று வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி மேன் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எழுந்துட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதைங்க. இந்த தேசப்பற்று மேலே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நாட்டம் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை வந்து எப்போவுமே வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அயராது உழைப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை வந்து நல்லபடியாக வச்சுப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாதம் 2 பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் பார்க்கலாங்க. உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குவீங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுவாங்க உங்களுடைய திறமை மற்றும் உங்களுடைய நாலேஜுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆலோசனையிலேயே இருப்பீங்க. இதனாலேயே உங்களை வந்து மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுடைய நண்பர்களாகட்டும் அல்லது உங்களுடைய உறவினர்களாகட்டும் அவங்க யார்கிட்டயா இருந்தாலும் சரிங்க, ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் நண்பருக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் தரீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு டைம் கேட்பீங்க, கிளியராக சொல்லிடுவீங்க, எனக்கு அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா மனசாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிடுவீங்க. நீங்கள் அதில் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பீங்க. இதே எக்ஸாம்பிள் தாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஜாதிக்காரங்க, கீழ் ஜாதிக்காரங்க, ஏழைங்க, பணக்காரங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஒரே ஈக்குவலாக பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கூடையும் சமமாக பழகுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு வேலை யாருன்னா கொடுத்தாங்கன்னாலோ அல்லது நீங்களே ஒரு வேலையை கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலோ அந்த வேலையை வந்து நீங்கள் நினச்ச நேரத்துக்குள்ளே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதேமாதிரி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் கால்குலேட் பண்ணுறதுல உங்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்காக யாராவது உழைப்பீங்க. ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தார் வந்து உங்களுடைய ஒரு நல்ல மனசை வந்து புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லபடியாக செட் ஆயிருங்க. உங்களை ஒரு சிலருக்கு திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா குழந்தைகள் பிறப்பதில் கொஞ்சம் வந்து டிலே இருக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவிதை எழுதுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய பலன்கள் பார்க்கலாங்க. உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமையாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ரொம்பவே எளிதாக வந்து அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் உங்களுடைய எய்ம் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் தோல்வியே அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதி எப்பவுமே வச்சுருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் எப்போவுமே வச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டில் உங்ககிட்ட வந்து யாருன்னா எதனா ஐடியா கேட்டாங்கனாலும் நீங்கள் அடுத்த செகண்ட் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயும் தெரிஞ்சவங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் வேண்டிப்பீங்க. உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை அவங்களுக்கு பண்ணுவீங்க, அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னுட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வேலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உயர் பதவி வருவதற்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு அந்த பதவின்றது தானாகவே தேடி வருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க, முதலாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை பண்ணுற வேலையாட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமமாக தான் ட்ரீட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வாக யாரையுமே பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்களுக்கு எதனா ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து பூர்த்தி பண்ணுற விதமாக நீங்கள் அவங்கக்கிட்ட நடந்துப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசம் அதிகமாக காட்டுவீங்க. ப்ளஸ் அவங்களுக்கு தகுந்தது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் ரொம்பவே அயராது உழைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பலனும் அடைவீங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடமும் பார்த்தீங்கன்னா அன்பு வந்து நிறையவே காட்டுவீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கலந்து பேசிட்டு தான் ஒரு முடிவு எடுப்பீங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறு சிறு சேமிப்புகள் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் மிக அதிகமாகவே வச்சுருப்பீங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் நவாம்ச அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனதைரியமும் மற்றும் சிறந்த அறிவாற்றலும் பெற்றவங்க. நீங்கள் வந்து துணிச்சலான செயல்களை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய கௌரவம் ரொம்பவே அதிகங்க. உங்களுடைய சுய கௌரவத்துக்கு யாருன்னா தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதனா பேசினாங்க அப்படின்னா உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அடுத்த நிமிஷம் உங்களை லெஃப்ட் அண்ட் ரைட்டும் பிடிச்சி வாங்கிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது சமுதாயத்தில் யாருன்னா வந்து எதனா தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள சிறிதும் யோசிக்காமல் லெஃப்ட் அண்ட் ரைட்னு அப்போயே வச்சு வாங்கிடுவீங்க. உங்களுக்கு தற்பெருமை கொஞ்சம் அதிகங்க. மற்றவங்க வந்து உங்களை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்றதுல விருப்பம் அடைவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி மற்றவங்களும் உங்களுக்கு வந்து அதிகமாக உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு பிடிவாத குணம் வந்து கொஞ்சம் அதிகங்க. இதனாலே ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தீந்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக உங்களுடைய நண்பர்களால். அவங்க உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ட்டு. கடைசியில் அவங்க வராமல் உங்களை மட்டும் மாட்டி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் சிறு வயதிலே ஏமாந்துருப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஒரு 27-28 வயசு தானதுக்கு அப்புறமா உங்களை யாருமே ஏமாற்ற முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான எல்லா அனுபவம் அந்த வயசுக்குள்ளேயே கிடைச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் சைடில் வேலை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர் பதவி கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்க. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 இது எல்லாத்துலேயுமே வந்து பொதுவான பலன்கள் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லாவே போகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணியை பொறுத்த அளவில் அப்பப்போ ஒரு சில இன்னல்கள் வந்தாலும் நீங்கள் அப்பப்போ சமாளிச்சுட்டு நல்லபடியாக வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவீங்க. அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. முக்கியமாக பண விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பணம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேங்க. சுக்கிரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கும் அவரும் ஒரு முக்கியமான கிரகங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ வந்து ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு போயிட்டு பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அலைன்ஸ் வெகு விரைவில் உங்களுக்கு அமைவதற்கு 100% கடவுள் வந்து உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஓகேங்க. அதே மாதிரி திருமணம் ஆகிட்டு ஒரு சிலர்கள் குழந்தைகள் எல்லாமே ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு வாட்டி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களையும் மொத்தமாக 9 வாட்டி சுற்றிட்டு வாங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாக வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் பற்றி சொன்ன பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த பரிகாரம் வந்து எல்லாருக்குமே பொதுவானதுங்க. ஒரு சிலர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன தகவல் கேட்டுட்டு சொல்லலாம், இல்லைங்க எங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்குது, நாங்கள் என்ன பண்ணோன்னுட்டு. அப்படி இருக்கவங்களும் என்ன பண்ணுங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களையும் 9 வாட்டி சுற்றிட்டு வாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபியூச்சரில் நடக்க இருக்கும் கெடு பலன்கள் எல்லாமே விலகிட்டு இனிமேல் நடப்பவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க. ஓகே. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து பரணி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 இதில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் பரிகாரம் என்ன அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மேஷராசியில் பிறந்த பரணி நட்சத்திர நண்பர்களே.